ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும், நொடியில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு நம்ம வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணலை, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே ஆரோக்கியமானது. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் 1.5 கப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டர் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வாழைப்பழம் இருக்கும். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணோன்னு தான் அந்த ரெசிப்பியில் நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பேட்டரோட இந்த வாழைப்பழத்தோட மேஷையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் நறுமணத்துடனும் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் கூட வாழைப்பழ கலவையை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழமும் அந்த கோதுமை மாவு, ரவை, நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ குழி பணியார கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. எல்லா குழியிலையும் நெய் விட்டு கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் விட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு நைஃபோ ஒரு ஸ்பூனோ வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். வாழைப்பழ பணியாரம் ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம், டின்னராக கூட எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் குஷிப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு விருப்பம்னா இது கூட துருவின தேங்காயை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லை. நொடியில் இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.